சிறகடிக்க ஆசை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சத்யாவுக்கு வந்து வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு மீனாவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா மீனாவை வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து சீதாவை வந்து அருண் வந்து விட வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது, அதனால சீதா வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை விட்டுட்டு போகிறதுக்காக அருண் வந்து அங்கே வந்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவும் அங்கே தான் கார் கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அருணும் முத்தும் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. என்னதான் வந்து எல்லாமே மீனாவை வந்து முத்து மன்னிச்சாலும் கூட அருண் பண்ண அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா முத்துனால கொஞ்சம் கூட மன்னிக்கவே முடியல. அதனால அருண் மேலே முத்து இன்னமும் கோவமாக தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முத்து கல்யாணத்துக்கு குடிச்சிட்டு வந்தனால அருணும் முத்து மேலே கோவமாக இருக்காரு. இன்னொரு சைடு வந்து விஜயாவோட பரதநாட்டியம் கிளாஸில் வந்து 2 பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு தெரியாமல் நம்ம லவ் பண்ணி சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கனால இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணப்ப இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியுது. இதனால எல்லாமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயா வீட்டுக்கு வந்து இங்கே யார் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா விஜயாவை ஓங்கி அறைய போகிறாங்க. என்ன எதுவுமே சொல்லாமல் இப்படி அறைய வரேன்னு சொல்லிட்டு மீனா வந்து அந்த பொம்பளையை தடுத்து கையை பிடிக்கிறாங்க. என்னதான் விஜயா மீனாக்கு கெட்டது நினைச்சாலும் கூட மீனா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விஜயாவுக்கு கெட்டது நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயா திருந்தாம தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேஸ் விஷயம் நடந்தனால பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. உங்கள் கிளாஸ்க்கு அனுப்புனா இந்த மாதிரி பசங்களை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதுலேருந்து விஜயா எப்படி மீண்டு வர போகிறாங்க, மீனாவும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.